வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கடங்கா நம்ம பார்க்க நேரம்தான் கணேசன் தமிழை செக்கு வச்சுட்டோம். தமிழுக்கு அவள் வீட்டை விட்டு ஓட போகிறா, ஜனகம்மா அடித்து துரத்த போடுறாங்க அப்படின்னு எல்லாம் கணேசன் கனவு கண்டாரு. அந்த கனவை சுக்கு நூறு ஆக்கிட்டாங்க நம்ம தமிழ். ஏன்னா சித்தப்பு உனக்கு மட்டும் தான் போட்டு கொடுக்க தெரியுமா என்ன? நீ அந்த குறிஞ்சிநாதனோட கூட்டு சேர்ந்து போட்டு விஷயம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த வீடியோ ஃபுட்டேஜை காட்டுறாங்க. நம்ம கணேசன் குறிஞ்சிக்கிட்ட அழகாக போட்டுறாங்க. ஜனகம்மா சாகணும், அந்த ஜானு அவள் என் கையால் சாவணும் அப்படின்னு எல்லாம் பேச ஃபுட்டேஜை காட்டுறாங்க. நீ மட்டும்தான் நல்ல வேஷம் போட்டுட்டு திரும்பியோ, உன்னை மாதிரிப்பட்டவங்களெல்லாம் தொலியை உரிச்சி காட்டுறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் அப்படின்னு நம்ம கணேசனை ஆஃப் பண்ணிடுறாங்க நம்ம தமிழ். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க. தமிழை பற்றி உண்மையெல்லாம் கணேசன் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்கிட்ட அடாவடி பண்ணுறாங்க. தமிழ், உன்னை பற்றிய உண்மையெல்லாம் எனக்கு தெரியும், நான் போட்டு உடைக்க போகிறேன். என் ஃப்ரெண்டு மூலமாக இப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ அந்த செல்வரத்னத்தோட பொண்ணு, தமிழரசி செல்வரத்னம் கரெக்டு தானே அப்படின்னு அந்த இடத்துல கேட்குற நேரம், என்ன சித்தப்பா என்னை விட்டுருங்க சித்தப்பா அப்படி இப்படின்னு நம்ம தமிழ் சொல்ல நேரம் செம்ம காமெடியாக கணேசன் குரலை வைத்தி தமிழை அப்படியே கரங்கடிச்சிட்டாங்க. நீ எவ்வளோ தூரம் இருந்தால் என்னையே கண்ணுக்குள்ளே நோண்டு இருக்கணுங்க வந்திருப்ப. இந்த வெண்பாவை பிடிச்சி என் சிபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு பார்த்தேன். அதில் கூட நீ மண்ணலி தட்டுனவ தானடி, உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு குமர்றாங்க கணேசன். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்ன சித்தப்பு உங்களுக்கு தான் ஆப்பு வைக்க தெரியுமோ, எனக்கு ஆப்பு வைக்க தெரியாதா? எனக்கு ஆப்பு வைக்க தெரியும். இப்போ இருக்க பாருங்க, நீங்கள் குறிஞ்சிநாதனோட கூட்டுக்கல்லைன்னு நான் மட்டும் ஜனக மாட்டேன் சொன்னேன்னு வச்சுடுங்க, அவ்வளோதான் அப்படின்னு அந்த இடத்துல தமிழ் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னே சொல்லலாங்க. ஜனகம்மா கூட நான் அவங்க பேட்டி தான், சொந்த பேட்டின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் அவங்க கோபம் ஒரு நாளைக்கு ரத்த சொந்த பாசனால கண்டிப்பாக மறைஞ்சு போவான். வேணா என்ன துரத்துவாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் அந்த பிரகாஷ் மாமாவுக்கும் அந்த நிலைமைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்களோட நிலைமைக்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஜனகம்மா எங்களை ஏற்றுக்கிடுவாங்க. ஆனால் நீ குறிஞ்சிநாதனோட கூட்டு சேர்ந்து சித்தப்பா நீ பண்ண அடாவடியை நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு வீடியோவை மொபைலில் எடுத்து போட்டு காட்டுறாங்க. குறிஞ்சிநாதன் இந்த ஜனகாவை கொல்லணும்னு நம்ம 2 பேரும் போட்ட ஸ்கெட்சில் எல்லாம் தப்பிட்டா இப்போ கூட ஹாஸ்பிட்டல்லாம் உயிருக்கு போராடினா, ஆனால் பொழைச்சி வந்துட்டாலே அப்படின்னு சொன்னார். அந்த ஜனகாவுக்கு என் கை 2ஐயும் வச்சு கழுத்து குத்தி நெரிச்சு கொல்லணும் அப்படின்னு நம்ம கணேசன் குறிஞ்சிநாதன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தமிழ் கையில் இருக்குதுங்க. அதை காட்டி தான் நம்ம கணேசனை தெரிக்க விடுறாங்க. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் போதும், உன்னை பற்றி முழு விவரத்தையும் தொலியை விரிச்சு நீ எதுக்காக இந்த குடும்பத்தில் இருக்க, எல்லா சொத்தையும் ஆக்குப்பைடு பண்ண, எத்தனை வாட்டி நீ அந்த சைன் எல்லாம் வாங்கி நம்ம மீனா கிட்ட இருந்து வாங்கின எல்லாத்துமே எனக்கு தெரியும். மீனா கிட்ட இருந்து வாங்கினா உனக்கு எல்லா அட்டுழியமும் தெரியும். கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் தோல் உரிச்சு காட்ட வேண்டிய நிலைமை வரும். அதனால் வாயை மூடிக்கிட்டு இருங்க சித்தப்போ, இல்லை நான் இந்த வீட்டில் உங்களுக்கும் சேர்த்து இடம் இல்லாமல் தான் போகுது, அந்த அளவுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு செம்மையை சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. அடடா, இது தெரியாமல் போச்சே, நான் எப்படியாவது எதையாவது பண்ணி எந்த வழியிலையாவது இந்த தமிழை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு எல்லாம் ஸ்கெட்சு போடேன். ஆனால் எல்லா ஸ்கெட்சிலையும் நான் தோற்கத்துட்டு தான் போகிறேன். இந்த தமிழ் என்னை இவ்வளோ தூரம் என்னை பற்றி எல்லாம் முந்தையே தெரிஞ்சு வச்சு இந்த காரணத்தை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னை ஆஃப் பண்ணணும்னு அவன் நினச்சிருக்கா. அதுக்காக தான் இப்போ நான் இவளை பிடிச்சி கொடுக்கலான்னு நினைக்க நேரம் அவள் கரெக்டாக எனக்கு செக்கு வைக்கிறா. இவன் நம்மளோட பெரிய கேடியாக இருக்காளே இந்த தமிழ் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடையே நம்ம குறிஞ்சிநாதன் நம்ம கூட பேசின வீடியோவள்கிட்ட எப்படி கிடச்சிட்டு அப்படின்னு மாண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம கணேசன் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த கணேசனை சும்மா விடக்கூடாது, எப்படியாவது நம்ம எதையாச்சும் பண்ணணும் அப்படின்னு தமிழ் யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எங்கள் பிரபுவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து நம்ம ஜனகம்மா குடும்பத்தை தகர்த்து எரியணும், அதோட பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு செங்கலை நான் அசைச்சிட்டேன், அவங்க பேத்தி வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா மொத்த செங்கலும் சீக்கிரமாக விழப்போகுது, நான் அவங்க குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு எத்தனை வருஷ கனவு, அந்த கனவை
நனவாக்க தான் நம்ம வந்து இங்கே கஷ்டப்பட்டோம் பாடுபட்டோம், அதுக்குள்ள திட்டம் வெற்றி பெற போகுது அப்படின்னு வந்து பிரபு ஒரு பெரிய கேடியாக இருக்காங்க. வர்ஷினியை அழகாக வந்து காதல் வலையில் விழ வச்சது மாதிரி விழ வச்சு இப்போ வந்து ஜனகா குடும்பத்தை பழிவாங்க வர்ஷினியை வந்து பகடக்காயாக வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா சேது, நான் வர்ஷினியை வந்து உயிருக்கு உயிராக வந்து லவ் பண்ணேன், ஆனால் இப்போ வர்ஷினி எனக்கு வந்து கிடைக்காம போயிடா. ஆனால் பிரபு வந்து வர்ஷினியை லவ் பண்ணியிருக்கான், வர்ஷினியும் பிரபுவில் லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், ஆனாலும் என் மனசில் என் அத்தை பிள்ளையை கல்யாணம் பண்ண முடியலை அப்படின்னு உள்ள வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யுது அப்படின்னு வந்து நம்ம சேது வந்து சோகமாட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா கல்யாண வேலைகளை வந்து இழுத்து போட்டு வந்து மொத்த குடும்பமும் வந்து பண்ணுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழுக்கு வந்து தெரியுது இந்த பிரபுவோட இதெல்லாம் வந்து சந்தேகமாட்டே இருக்குது. எப்படி வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம ஜனகம்மா குடும்பத்தோட ஒருத்தன் வந்து நுழையணும் அப்படின்னு நினச்சா அவனை பற்றி ஆராயணும். ஆனால் இந்த பிரபு எல்லா விஷயத்துலேயும் நல்லவனாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் இடிக்கிறது போல் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழுக்கு வந்து சந்தேகம் வருது. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தமிழுக்கிட்ட எப்படியாவது வந்து நீ உண்மையை வந்து போட்டு உடைக்கணும், எங்கள் ஜனகாவுக்கு உண்மையை தெரிஞ்சுனா வருத்தப்படுவா, நீ வந்து அந்த ஜெயராணியோட பொண்ணு அப்படின்னு வந்து தெரிஞ்சாலே அவளுக்கு கோபம் மாத்திரமா எங்கள் ஜனகா அம்மாவுக்கு வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. எப்படியாவது இந்த தமிழுக்கிட்ட இருந்து சிபியை பிரித்து நம்ம வெண்பாவை வந்து கொண்டு வரணும், சிபியோட மனைவி வெண்பா தான் அப்படின்னு வந்து கொண்டு வரண்டே தீரணும். ஏன்னா இந்த சேதுவுக்கு வர்ஷினியை கல்யாணம் பண்ணி வச்சு ஒட்டுமொத்த சொத்தையும் வந்து அட்டை போட்டுட்டு போடலான்னு பார்த்தா, ஆனால் இப்போ வந்து ஒரு பேரிடிக்கணங்க அந்த வர்ஷினி பொருளாத லவ் பண்ணி தொலைச்சிட்டா. இப்போ வந்து சேதுவுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்க நேரம் நம்ம கண்டிப்பாக இந்த வெண்பாவை இந்த வீட்டு மருமகளாக்கணும், தமிழுக்கிட்ட இருந்து சிவியை வந்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கணேசன் வந்து ஒரு பெரிய பயங்கரமான திட்டத்தை போட்டுடுறாங்க. குறிஞ்சி அப்படின்னு வந்து நம்ம குறிஞ்சிக்கு கால் பண்ணுறாங்க. என்னடா கணேசா அப்படின்னு வந்து கேட்க நேரம், இந்த பாரு நம்மளோட திட்டம் எல்லாமே வந்து அந்த தமிழுக்கு தெரிஞ்சுட்டு, தமிழ் வேறு யாரும் இல்லை, அந்த செல்வரத்னம் ஓடி போனாலே அந்த ஜனகா அவளோட பொண்ணு ஜெயராணியோட பிள்ளை தான் தமிழ் அப்படின்னு சொல்ல நினச்சேன். இந்த தமிழ் ஜனகாவின் சாயல் அப்படியே இருக்க நேரம் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜானுவுக்கு பேத்தியாக தான் இருப்பா அப்படின்னு நினச்சி நான் நினச்சது சரியாக தான் போச்சு. ஏன்னா அவளால் தான் இவ்வளோ பெரிய ஆட்டத்தை போட முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோடு வந்து கொந்தளிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்ட திட்டம் எல்லாமே அந்த தமிழுக்கு கைவசம் இருக்குது, வீடியோ ஃபுட்டேஜாக வச்சுருக்கா. என்ன அதை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டா, கூடிய சீக்கிரம் இந்த தமிழை உயிரோடையே விடப்படாது, கொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கணேசன் வந்து குறிஞ்சி கூட சேர்ந்து ஒரு பெரிய திட்டத்தை போட்டு நம்ம தமிழுக்கு உயிருக்கு ஆபத்து உண்டாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது வந்து இந்த கணேசன் வந்து அவரோட முகத்திரையை ஜானு கிட்ட வந்து ஜனகம்மாட்ட கிட்ட கிழிச்சு எறியணும் அப்படின்னு வந்து தமிழ் காவல் இருக்காங்கங்க.